கஷக் வித்யானி சேனல். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வடகறி தான் செய்ய போகிறோம். வடகறிக்கு வந்து கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு உப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நான் எண்ணெய் காஞ்சோன்னா குட்டி குட்டியாக பொரித்து எடுத்துப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடகறிக்கு இதை பொரித்து எடுத்துப்போம். வடகறிக்கு பொரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வந்து தோசைக்கல்லையும் அடை மாதிரி தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி சட்டியில் அவிச்சம் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் நைட்டுக்கு டிஃபனுக்கு. அதனால் இப்போ வதக்கிற எண்ணெய் இருக்கும்ல, அதில் ஃபஸ்ட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கலான்ட்டுன்னு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, பட்டை, கடல் பாசிப்பூ போட்டிருக்கேன். இப்போ பொரித்த எண்ணெயில் எல்லாம் போட்டுருவோம். இப்போ சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ பொடிசாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுப்போம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் நச்சு எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா நச்சாச்சு. நம்ம நைஸாக அரைக்கிறதோட இப்படி நச்சு போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வாங்க இதை இப்போ வெங்காயத்தில் போட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்களா நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம நச்சு போட்ட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுப்போம். தக்காளியும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். நான் வந்து வடகறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ வதங்கி தக்காளினா நல்லா வதங்கியிருக்கும். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் அதில் போட்டு வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பார்த்திங்களா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து எனக்கு தேவையான வடகறிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோன்னா நம்ம பொரித்து வச்சுருக்க வடகறியை எடுத்து இதில் போடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் நல்லா நைஸாக நச்சு எடுத்துக்க போகிறேன். பட்டை, அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நைஸாக நச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் தூவி விட போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். பார்த்திங்களா நைஸாக அந்த அளவுக்கு நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து வடகறி நம்ம போட்டோன்னா லாஸ்ட்டாக மேலே தூவி விட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல வடகறிக்கு போட பருப்பை அதை அதில் போட்டுருங்க. இதுவும் நல்லா அப்படியே கொதித்து வெந்து வரட்டும். வடகறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நச்சு வச்சுருந்தோம்ல ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதை லைட்டாக அப்படி மேலே தூக்கிக்கோங்க. தூவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி லைட்டாக மேலே அப்படியே தூவிட்டு ஒரு கிண்டி இருங்க. இது ஒரு கொதிச்சு வந்தோன்னே வடகறி ரெடி ஆகிடும். வடகறி ரெடி ஆகிடுச்சு. வடகறி தயார். நைட்டுக்கு டிஃபன் தோசை, வடகறி. ஓம் நம சிவாய. இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன்.